ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் கெட் மெட்டடேட்டா ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், எப்படி மெட்டடேட்டா எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் செட் வேரியபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஓகே, வேரியபிள் ரெண்டு இருக்குது. இதில் வந்து நம்ம செட் வேரியபிள் ஆக்டிவிட்டியை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இந்த செட் வேரியபிள் ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லுக்கப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வேல்யூஸ் அதுலேருந்து என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு அவுட்புட் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதில் ஒரு வேல்யூ செட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இஃப் கண்டிஷனோ இல்லை எதுலையோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா செட் வேரியபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செட் வேரியபிள் ஆக்டிவிட்டிக்கு செட் வேரியபிள்னே பேர் இருக்கட்டும். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பைப்லைன் இங்கே ஒயிட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள், வேரியபிள் கிளிக் பண்ணுங்கள், போயிட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிளுக்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன், சஞ்சய்ன்ட்டு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செட் வேரியபிள் ஆக்டிவிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆனவுடனே அந்த நேம்ன்ற இந்த வேரியபிளுக்கு சஞ்சய்ன்ற வேல்யூ அசைன் ஆகிடும். நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க கான்செப்ட் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் வேரியபிள் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டில் போனீங்கன்னா அந்த வேரியபிளோட நேம் சரிங்களா, வேல்யூ வந்து சஞ்சய். ஓகே, இப்போது இதே மாதிரி எனக்கு ஒரு லுக்கப் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு லுக்கப் ஆக்டிவிட்டி போடுறேன். லுக்கப் ஆக்டிவிட்டி எதுக்கு போடுறேன்னு தெரிலனா, லுக்கப் ஆக்டிவிட்டி வந்து SQL டிபியிலேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கெட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கப்புக்கு பேர் வைக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா SQL கொரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ SQL டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணுறேன். இது எப்படின்னு தெரிலனா நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடியே டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, டேபிள் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ். இப்போ நீங்கள் என்ன லைனாக நான் போட்ட வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா நீங்கள் போய் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. கொரி கொடுக்க போகிறோம். கொரியில் என்ன கொடுக்க போகிறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிள்லேருந்து, அதாவது இந்த டேபிள் தான், இந்த எம்ப்ளாயி டேட்டாவை எடுக்க போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வரும் எனக்கு. ஏன்னா நான் ஏன் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வரும், நான் இங்கே ஃபர்ஸ்ட் ரோ ஒன்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து எனக்கு என்னென்ன வேல்யூ வரும், நேம்ன்ற வேல்யூ வரும், சேலரின்ற வேல்யூ வரும். சேலரியை மட்டும் நான் என்ன வேல்யூ வருது, சேலரியில் என்ன வேல்யூ வருதோ அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே இதுக்குள்ளே போவேன். இந்த வேல்யூவில் சஞ்சய்ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் டைனமிக் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு கெட் மெட்டடேட்டா டீட்டெயில்ஸோட அவுட்புட்டோட ஃபர்ஸ்ட் ரோ அதிலிருந்து உங்களுக்கு எந்த காலமோட வேல்யூ வேணும், சேலரி. ஸோ அதை கொடுங்க, அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அந்த சேலரியோட வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் பிரிண்ட் ஆகும், அசைன் ஆகும். ஓகே, இப்போ நான் டீபக் கொடுக்குறேன். பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி தெரியுது, இங்கே பாருங்கள், டீபக் வந்து ஆஷ் கலரில் இருக்குது. இங்கே இன் ப்ரோக்ரஷன் வரும், இன்னும் பைப்லைன் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், என்ன ஏஐ வந்தாலும் உங்களுக்கு ஏடிஎஃப் தெரிஞ்சதுன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐக்கான ஆட்டோமேஷனே இந்த மாதிரி ஏடிஎஃப் லைக் டூலில் தான் வந்து க்ரியேட்டே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஏஐக்கு தேவையான டேட்டாவை ஃபீட் பண்ணுறதுக்கே பைப்லைன்ஸ் இந்த அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி மாதிரியான டூல்ஸ்லேருந்து தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே எனக்கு எரர் வருது. என்ன எரர் வருது, the variable name of string. ஓகே, இங்கேருந்து வர வேல்யூ வந்து எனக்கு இன்டீஜர் டைப்பில் வருது, ஆனால் வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கு. சரிங்களா? அதனால எனக்கு அதில் அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், இதை இன்டீஜர் டைப்பில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இப்போ திரும்பியும் ரன் பண்ணுறேன். ஏன்னா 10,000ன்றது நியூமரிக்கல் வேல்யூ இல்லை, அது எப்படி நம்ம ஸ்ட்ரிங், இதெல்லாம் வந்து கேரக்டர். ஸோ டேட்டா டைப் நம்ம இங்கே என்னென்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்குன்றது, அதனால எனக்கு எரர் வந்தது, அவ்வளோதான். பைப்லைன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே,
ஓகே, இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே இங்கே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10,000ன்ற வேல்யூ வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த கெட் மை டேட்டா ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டோட ஃபர்ஸ்ட் ரோக்குள்ளே இருக்க இந்த சேலரின்ற இதிலிருந்து வந்தது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான் செட் வேரியபிள் ஆக்டிவிட்டி. இதுக்கு தான் இப்படி தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.